இன்றைக்கி கொடைக்கானல் ட்ரிப் முடிச்சுட்டு நேராக நம்ம ஸ்டெர்லிங் ரூம் டூரை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சில்வர் ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்புறம் லேக் வியூ முடிச்சுட்டு நேராக ரூம் போய்ட்டு வாங்க. செம்ம சீனிக் வியூ இருந்துச்சு. ஸோ ரூம் டூரில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா வெளியே எடுத்துன்னு உட்காரத்துக்கு நல்ல சேர் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரூம்குள்ளே போகும்போது நேராக வெளியே காயப்போட துணிலாம் வச்சுருந்தாங்க. வெளியே உட்காரத்துக்கு நல்ல 2 சேர் நல்ல ஓவல் ஷேப்பில் வச்சுருந்தாங்க. ஸோ ரூம்குள்ளே போகலாம். ஸோ ரூம்குள்ளே போனோடனே உள்ளே நுழைஞ்சோடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு டிவி இருந்துச்சு. நாட் நெசசரி. ஸோ அது முடித்தோடனே நல்ல வியூ இருந்துச்சு விண்டோ வழியாக. ஸோ அது முடித்தோடனே ஒரு டேபிள் ஃபேன், கொடைக்கானல் அதுக்கு டேபிள் ஃபேன் தெரில. ஸோ சோஃபா செட்டோடு சேர்த்து ஒரு குட்டி டைனிங் டேபிள் செம்ம க்யூட்டாக வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா கபோர்டுக்குள்ளே எதுவும் இல்லை. எதாவது வச்சுருப்பாங்கன்னு நினச்சோம். ஸோ எதுவும் இல்லை. ஸோ கபோர்ட் முடிச்சுட்டு நேராக பக்கத்தில் இருக்க டைனிங் ஏரியாவுக்கு போயிட்டோம். ஸோ டைனிங் ஏரியா என்னங்க தண்ணி வரல அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நம்ம யூஸ் பண்ண தவறாக இருந்துச்சு. ஸோ அது முடிச்சோன்னே கீழே கபோர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஸோ மேலே ஒரு கபோர்ட் கீழே ஒரு கபோர்ட், ஆனால் உள்ளே இதுலேயும் உள்ளே எதுவுமே இல்லை. ஸோ அது முடித்தோடனே மில்க் பாக்கெட்டு, காஃபி தூள் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதோடு சேர்த்து 4 கப்ஸ் வித் கெட்டிலோடு வச்சுருந்தாங்க. ஸோ விச் இஸ் யூஷுவல். ஸோ அதை முடிச்சு பார்த்தோன்னா வாட்டர் பாட்டில் ஆக்சுவலி 8 பாட்டில்ஸ் வச்சுருந்தாங்க. வேறு எந்த ஹோட்டலையும் எப்படி பார்த்ததில்ல. அது ஸ்டெர்லிங் நேம் பண்ணியிருந்தாங்க. அது கிளாஸ் பாட்டிலாக இருந்துச்சு. ஸோ அது ஒரு ப்ளஸ். ஸோ ஃபஸ்ட் ரூமுக்கு போயிட்டோம். ஸோ ஃபஸ்ட் ரூமுக்கு போனோடனே சேம் அதே மாதிரி தான் ஒரு டிவி செட்டப் அண்ட் பெட்ரூம் என்ன கேவலமாக நினைக்கிறேன். நாங்கள் வந்து கலைச்சி விட்டோம். ஸோ அதோடு சேர்த்து அங்கேயும் ஒரு ரூம் வியூ வச்சுருந்தாங்க. ஸோ ரூம் வியூ வச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு பெட் லைட். ஸோ பெட் லைட் முடிச்சுட்டு வேறு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்க பார்த்தோம்னா சேம் அதே மாதிரியே அந்த ரூம்லேயும் ஒரு கபோர்டு இருந்துச்சு. ஸோ கபோர்டு மட்டும் இல்லாமல் ஒரு லாக்கரும் சேர்த்து வச்சுருந்தாங்க. ஸோ லாக்கர் மட்டும் இல்லாமல் வேறு என்ன வச்சுருந்தாங்க பார்த்தா லாண்ட்ரி சர்வீஸ்க்கான பில்லு என்னென்ன பண்ணணும், ரூம்க்கே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்ற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ தென் அப்படியே அங்கேருந்து போனால் அந்த ரூமுக்கான வாஷ்ரூம் வச்சுருந்தாங்க. ஸோ வாஷ்ரூம் இஸ் குவைட் நீட். ஸோ ஹேர் ட்ரையர்லாம் வச்சு நல்ல மாடர்னைஸ்டாக வச்சுருந்தாங்க வித் ஃபேஸ் ஷவர் அண்ட் டென்டல் கிட்டு, பாடி லோஷன்ஸ் அண்ட் ஷவர் கிட் எல்லாமே அதிலே வச்சுருந்தாங்க. ஸோ ஹாப்பி வித் தட். அது ஆக்சுவலாக எல்லாத்தையுமே நாங்கள் தூக்கிட்டு வந்தோம். அது வேறு மேட்ரு. ஸோ பாத்திங் ஏரியாவுமே குவைட் நீட்டாக இருந்துச்சு. ஸோ வித் 2 டவல்ஸ். அப்படியே அங்கேருந்து கிளம்பி அடுத்த ரூமுக்கு போனால் மெயினாக அதில் வந்து என்னென்னா ஸ்டெப்ஸ் இறங்கி போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது மாதிரி நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு குவைட் ஸ்மால் மிரர் வச்சுருந்தாங்க வித் அதே சேம் கபோர்ட் செட்டப்பில். ஸோ பக்கத்தில் பெரிய கபோர்ட். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு டேபிள் ஃபேன் அண்ட் பெட் அண்ட் யூஷுவல் ஸ்டெப்ஸ் இருந்துச்சு வித் 32 inch டிவி. ஆனால் இங்கேருந்து வியூ வந்து ஆக்சுவலாக சூப்பராக வெளியே பேனராமிக்காக இருந்துச்சு. ஸோ அதே ரூமில் இருக்க வாஷ்ரூம் வித் சேம் செட்டப். சிக்னிஃபிகண்ட்டாக பெருசாக எதுவும் இல்லை. நல்லா நீட்டாக க்யூட்டாக வச்சுருந்தாங்க வித் பாத்திங் ஏரியா. அது முடித்தோடனே நைட் கேம்ப் ஃபயர் வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம்.